என் பெயர் ரூபாலி. நான் நிறைய பேர் இருந்த ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் யாரும் யாருக்கும் ஆதரவாக பேச தயாராக இல்லை. எல்லோரும் தங்கள் சொந்த நலன்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டனர். நானும் என் சொந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். என் புகுந்த வீட்டில் எனக்கு மாமியார் மற்றும் மாமனார் இருந்தார்கள். என் அம்மா இந்த உலகத்தை விட்டு சென்றதால் என் மாமியார் எனக்கு ஒரு தாயை போல அன்பானவள். அதனால் நான் என் மாமியாரிடம் என் அம்மாவை பார்த்தேன். அதற்கேற்ப அவளிடம் நடந்து கொண்டேன். ஆனால் ஒரு நாள் என் மாமனார் என் மாமியாரிடம் ஏதோ செய்தார். அது என் முதுகு தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. நான் 7 சகோதரர்களுக்கு ஒரே சகோதரி. நான் மூத்தவள் என்பதால் இதுவரை என் சகோதரர்கள் யாரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. என் அப்பா எப்போதும் தனது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் எனக்கு ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. என் தந்தைக்கு என் திருமணத்தை பற்றி சிறிதும் கவலை இல்லை. என் தந்தையின் உறவினர்கள் அனைவரும் அவரிடம் உங்கள் மகள் மீது கவனம் செலுத்தி அவளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்வார்கள். என் மகளின் திருமணத்திற்கு கொடுக்க எனக்கு வரதட்சணை இல்லை என்று என் தந்தை அவர்களிடம் கூறுவார். இந்த விஷயத்தால் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். இப்போது படிப்படியாக நான் வயதாகிவிட்டேன். நான் மிகவும் கவலையாக உணர ஆரம்பித்தேன். என் கவலைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் அம்மா இறந்த நாளில் இருந்து இந்த வீட்டின் முழு பொறுப்பும் என் மீது விழுந்ததால் என் அம்மாவை நினைத்து நான் அழுதேன். என் சகோதரர்களை பற்றியும் நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இல்லை. நான் சாதாரண தோற்றம் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தேன். எனக்கு இப்போது சுமார் 35 வயது. என்னுடன் இருந்த எல்லா பெண்களும் திருமணமாகி 2 அல்லது 3 குழந்தைகளை பெற்றிருந்தனர். இதோ நான் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தேன். நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்தேன். ஒரு நாள் மாமா எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் என் அப்பாவிடம் முதலில் உன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு வேறு ஏதாவது வேலை செய்ய சொன்னார். என் மாமா மற்றும் தாத்தா வற்புறுத்தியதால் என் தந்தை எனக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொண்டார். மாமா தான் திருமணத்தை ஏற்பாடு செய்தார். என் திருமணம் நடக்க போகிறது. இந்த வீட்டில் இருந்து நான் விடுதலை பெற போகிறேன் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் என் திருமணம் எங்கு நடந்தாலும் அந்த குடும்பம் சிறியதாகவும் சில உறுப்பினர்களை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அந்த பையனை பார்த்து அவன் குடும்பத்தை பற்றி அறிந்தபோது என் இதயம் உடைந்து போனது. நான் திருமணம் செய்ய போகும் பையன் மிகவும் வயதில் மூத்தவர். அவருடைய குடும்பமும் என்னுடையதை போலவே மிக பெரியது. அவருக்கு 6 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருந்தனர். 2 சகோதரிகளும் திருமணமாகிவிட்டனர். மேலும் அனைத்து சகோதரர்களும் தங்கள் மனைவிகளுடன் இங்கே வேறொரு நகரத்தில் வசித்து வந்தனர். இந்த பையன் மட்டும் தனது பெற்றோருடன் வீட்டில் வசித்து வந்தான். இந்த பையனின் ஒரே குணம், அவன் நிறைய சம்பாதித்தான். அவனுடைய வீடும் மிக பெரியதாக இருந்தது. எல்லா சகோதரர்களும் அவரவர் பங்குகளை எடுத்துக்கொண்டு பிரிந்து விட்டதாக கேள்விப்பட்டேன். இந்த பையன் ரொம்ப கருப்பா இருந்ததனாலதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க தாமதமானது. அதனால்தான் என் மாமா இந்த திருமண திட்டத்தை கொண்டு வந்தார். ஏனென்றால் என் தந்தைக்கு என்னை திருமணம் செய்து வைக்கும் எண்ணம் இல்லை. நான் ஏற்கனவே வயதாகி விட்டதால் எனக்கு திருமண திட்டங்கள் எதுவும் வரவில்லை. எனவே என் தந்தை இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டார். சரி என்று சொல்வதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த பையனின் குடும்பத்தினர் வரதட்சணையை விரும்பவில்லை என்பதுதான். ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த அனைத்தும் இருந்தது. அந்த பையனின் அம்மா வந்து எனக்கு ஒரு தங்க மோதிரம் அணிவித்தார்கள். நான் திருமணம் செய்து கொண்டு அத்தகைய குடும்பத்தில் வாழப் போகிறேன் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் கணவர் மிகவும் பணக்காரர். தோற்றம் என்ன முக்கியம், ஒருவரின் வருமானம் நன்றாக இருக்க வேண்டும். என் திருமணத்திற்கு பிறகு நான் மாமியார் வீட்டிற்கு வந்தபோது என் கணவரின் வீடு மிக பெரியதாகவும் என் கணவரின் நிறமும் மிகவும் கருமையாகவும் இருப்பதை கண்டேன். ஆனால் உண்மையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தனித்தனி வீட்டில் வசிக்கவில்லை. அவர்கள் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். திருமணத்திற்கு பிறகு சில நாட்களுக்கு அவர்கள் விருந்தினர்கள் என்றும் திருமணத்திற்கு பிறகு வெளியேறுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ஆனால் அந்த மக்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். அவர்களில் யாரும் தங்கள் வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை. என் கணவரை தவிர அவருக்கு 6 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களுக்கு 6 மனைவிகள் இருந்தனர். அந்த கணவன் மனைவியர்களுக்கும் பல குழந்தைகள் இருந்தனர்.
என் கணவருடனான ஆரம்ப நாட்கள் மிகவும் நன்றாக இருந்தன. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் வேலைக்காக வெளியூர் சென்று விட்டார். என் மாமியார் என்னை கவனித்துக் கொண்டாள். அவள் மிகவும் நல்ல பெண்மணி. என்னுடைய எல்லா அண்ணிகளும் தங்கள் அறைகளுக்குள் அடைந்து கிடப்பார்கள். எனக்கு 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே ஓய்வெடுக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு இந்த வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இங்கே வேலைக்காரர்கள் இருந்தனர். ஆனால் இவ்வளவு பெரிய வீட்டில் வசித்தாலும் நான் இந்த வேலைக்காரர்களை நம்பவில்லை. எனவே அவர்களை கண்காணிப்பது என் கடமை. என் பொறுப்பில் அத்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். இவ்வளவு பேர் இருந்த போதிலும் வீட்டில் அமைதி நிலவியது. எல்லா மக்களும் தங்கள் அறைகளை விட்டு வெளியே வரவில்லை. என் கணவர் நகரத்தை விட்டு வெளியேறியதிலிருந்து நான் என் அறையில் தனியாக படுக்க வேண்டியதிருந்தது. நான் என் அறைக்கு சென்று தூங்கும் போது தனியாக இருந்தால் நள்ளிரவில் யாரோ கத்தும் சத்தம் கேட்பது போல் எனக்கு எப்போதும் உணர்வு இருக்கும். யாரோ நடந்து செல்லும் சத்தமும் எனக்கு கேட்டதால் இந்த வீட்டில் பேய் இருப்பது போல் உணர்ந்தேன். நாள் முழுவதும் இந்த வீட்டில் உள்ள அனைவரும் தங்கள் அறைகளிலேயே தங்குவது வழக்கம். நாங்கள் வீட்டிற்குள் பூட்டியே இருந்தோம். அப்போது இரவில் இந்த வீட்டில் யார் நடந்து செல்வார்கள்? நான் மிகவும் பயந்தேன். என் கணவரை நினைத்து பார்த்தேன். இப்போது யாரோ ஒருவரின் வலியை நான் உணர்வது போல ஒவ்வொரு நாளும் நடக்கும். நான் நடப்பதும் கூச்சலிடுவதுமான சத்தங்களை கேட்டேன். பயத்தில் நான் என் அறையிலேயே பூட்டிக் கொண்டேன். இதை பற்றி யாரிடமாவது கண்டிப்பாக கேட்பேன் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். இரவில் இந்த வீட்டில் என்ன நடக்கிறது? மறுநாள் நான் இந்த கேள்வியை என் மாமியாரிடம் கேட்டபோது அவள் என் கேள்வியை கேட்டு கொஞ்சம் பதட்டம் அடைந்து பேச்சை தவிர்த்து விட்டாள். இந்த வீடும் மிக பெரியதாக இருந்தது. அதில் பலர் வசித்து வந்தனர். ஒருவேளை அது என் மாயையாக இருக்கலாம். எப்படியோ நான் என் இதயத்தை சமாதானப்படுத்தி விட்டேன். யாரும் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அதனால் நான் என் வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டியதிருந்தது. வேறு எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வீட்டின் தொடர்ச்சியான அமைதியால் நான் மிகவும் தொந்தரவாக இருந்தேன். எனக்கு சலிப்பாக இருந்தது. சில நேரங்களில் நான் என் கணவருடன் தொலைபேசியில் பேசுவேன். அதை தவிர நான் எங்கும் செல்லவில்லை. என் மாமியார் வீட்டிலிருந்து எந்த உறவினர்களும் இந்த வீட்டிற்கு வரவில்லை. எல்லோரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு இரவு நான் மீண்டும் தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ மிகவும் சத்தமாக கத்துவதை கேட்டேன். இன்று நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என்ன நடந்தது என்று பார்த்தேன். யார் சத்தமாக கத்துகிறார்கள், இரவு நேரத்தில் வீட்டில் யார் சுற்றி திரிகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க நான் எழுந்தேன். என் மாமனார் யாருடனோ தொலைபேசியில் சத்தமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். என் மாமனார் அடிக்கடி சத்தமாக பேசுவார். அவர் தொலைபேசியில் உரத்த குரலில் பேசுவார். வீடு முழுவதும் அவரது குரல் எதிரொலிக்கும். சிறிய விஷயங்களுக்கு கோபப்படுவது, சண்டையிடுவது, அவர் விரும்பியதை செய்வது, தொலைபேசியில் நீண்ட நேரம் கிசுகிசுப்பது, இதையெல்லாம் என் மாமனார் வேலை. அவர் எதுவும் செய்யாமல் வீட்டிலேயே இருந்ததால் வீட்டில் உள்ள அனைவரும் என் மாமனாரை பார்த்து மிகவும் பயந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். என் மாமியார் கூட தன் கணவரை பார்த்து மிகவும் பயந்தார்கள். என் மாமனாரின் நடத்தை இந்த வீட்டில் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. அது அவருக்கும் நல்லதல்ல. அவர் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டார். அவர் தனது சொந்த விருப்பப்படி செய்ய விரும்புவதை மட்டுமே செய்வார். இப்போது நாட்கள் இப்படியே கடந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு இரவும் நள்ளிரவில் வீட்டை சுற்றி நடப்பவர் வேறு யாரும் அல்ல, என் மாமனார் தான் என்றும், இரவில் அவர் யாரிடமாவது பேசிக் கொண்டிருப்பார் என்றும் நான் பார்த்தேன். சில சமயங்களில் அவர் தன் மனைவியை இரவில் அடிப்பார் என்ற உண்மையால் நான் மிகவும் கோபமாக இருந்தேன். அவர் எப்போதும் தன் மனைவியிடம் மோசமாக நடந்து கொண்டார். அவர் தனது மனைவியை தனது காலடியில் ஒரு செருப்பு போல நடத்தினார். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ ஆரம்பத்துல இங்க இப்படி எதுவும் இல்லை. ஆனா என் கணவர் போன பிறகு இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அவர் என் மாமியாரை தினமும் அடிப்பாரு. என் மாமியார் சத்தமாக கத்திக் கொண்டே இருந்தார். ஆனால் என் மாமனார் நிறுத்தவில்லை. இப்போது அவர் யார் என்று எனக்கு தெரிந்ததால் நான் ஒவ்வொரு இரவும் சென்று அவர்களின் சண்டைகளை கேட்க ஆரம்பித்தேன். கணவனும் மனைவியும் எதற்காக சண்டையிடுகிறார்கள்? என் மாமனார் அவளை அடிப்பதற்கான காரணம் என்ன? சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் என்னுடன் நேரம் செலவிட 2 அல்லது 3 நாட்கள் வீட்டிற்கு வந்தார். என் கணவரின் வருகையால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன்.
ஆனால் என் கணவர் வீட்டிற்கு வந்த நாளிலிருந்து என் மாமனார் என் அத்தை மீது கையை ஓங்குவதை நிறுத்திவிட்டார் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் கணவர் வீட்டில் இருக்கும் போது என் மாமனார் என் மாமியார் மீது கையை உயர்த்துவதில்லை என்பதையும், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு மேசையில் உணவு சாப்பிட்டு ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதையும் நான் முன்பே கவனித்தேன். என் கணவரின் முன்னால் வீட்டின் முழு சூழ்நிலையும் மாறுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் என் கணவர் என்னிடம், நீ நல்லா ரெடியா இரு, நாம எங்கேயாவது வெளியே போகலாம் என்றார். நான் என் கணவருடன் ரெடியானேன். அதன் பிறகு நான் வெளியே சென்றேன். என் கணவர் என்னை ஒரு பெரிய உணவகத்திற்கு இரவு உணவிற்கு அழைத்து சென்றார். நாங்கள் இருவரும் அங்கே அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டோம். என் கணவர் என்னை பார்த்து கூறினார், என்ன ஆச்சு, நீ நல்ல மனநிலையில இல்லையா? நீ சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடலையா? என் மாமனார் மற்றும் அவரது மனைவியின் காரணமாக நான் மிகவும் வருத்தப்பட்டதால் இந்த நேரத்தில் என் கணவரிடம் இதை பற்றி பேசுவது சரியா இல்லையா என்று யோசித்தேன். வீட்டில் இருந்த சூழ்நிலை காரணமாக திருமணத்திற்கு பிறகு நாங்கள் இருவரும் முதன்முறையாக வீட்டை விட்டு வெளியே வந்து ஒன்றாக நேரத்தை செலவிட வந்ததால் என் கணவரிடம் எல்லாவற்றையும் சொல்ல முயற்சித்தேன். இது போன்ற விஷயங்களை சொல்லி என் கணவரை பயமுறுத்த நான் விரும்பவில்லை. நான் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. பிறகு நான் அந்த வீட்டின் மருமகள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். தைரியத்தை வரவழைத்து என் கணவரிடம், உங்கள் அப்பா ஏன் இரவில் உங்க அம்மாவை அடிக்கிறார் என்று கேட்டேன். இந்த கேள்வியை கேட்டதும் என் கணவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து, உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? அப்படி எதுவும் இல்லை, என் அப்பாவுக்கு என் அம்மா மேல ரொம்ப அன்பு இருக்கு என்றார். நான் இன்னும் ஏதோ சொல்ல வந்தேன். இதற்கிடையில் என் கணவருக்கு யாரோ ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்தது. அவர் அழைப்பை ஏற்க என் பக்கத்தில் இருந்து எழுந்தார். என் கணவரின் நடத்தையிலிருந்து அவருக்கு இந்த விஷயம் தெரியாது என்பது எனக்கு புரிந்தது. 5 நிமிடங்களுக்கு பிறகு என் கணவர் திரும்பி வந்து நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்ல சொன்னார். அதன் பிறகு நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. இப்போது கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு, நான் ஏதாவது தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன். நான் என் கணவருடன் வீடு திரும்பினேன். 2 நாட்களுக்கு பிறகு என் கணவர் வேலைக்கு திரும்பி சென்றார். கிளம்பும் போது என் கணவர் எனக்கு ஷாப்பிங் செய்ய கொஞ்சம் பணம் கொடுத்தார். நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய நாளில் ஒன்றாக ஷாப்பிங் செய்ய போதுமான நேரம் கிடைக்காததால் உனக்கு விருப்பமான ஆடைகளை வாங்கிக்க சொன்னார். என் அண்ணிகள் யாரும் என்னுடன் வருவதில்லை. ஏனென்றால் யாரும் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. என் மாமனார் என் அத்தையை போகவிட மறுத்து விடுவார்களோ என்ற பயத்தில் நான் என் மாமியாரிடம் கேட்கவில்லை. என் வீட்டில் உள்ள அனைத்து வேலைக்காரிகளுடனும் எனக்கு நல்ல உறவு இருக்கிறது. நான் சீமா என்ற பணிப்பெண்ணுடன் பழகினேன். நான் அவளிடம் என்னுடன் சந்தைக்கு வருவீர்களா என்று கேட்டேன். அவள் உடனடியாக என்னுடன் சந்தைக்கு வர ஒப்புக்கொண்டாள். இந்த வீட்டில் யாரிடமும் நான் அனுமதி பெற வேண்டியதில்லை. இந்த வீட்டில் யாரும் என்ன செய்தாலும் அதை பற்றி யாரும் கவலைப்படாததால் தேவையில்லை. அதனால் தான் நான் வேலைக்காரியை என்னுடன் அழைத்து சென்று சந்தையில் இருந்து ஷாப்பிங் செய்தேன். நான் சந்தையில் இருந்து வீட்டிற்கு வந்த போது என் மாமியார் அறையின் கதவு திறந்திருந்தது. நான் மெதுவாக என் மாமியார் அறையின் வாசலுக்கு சென்றேன். போதும் போதும் இப்போ என்று அவள் அறையில் இருந்து ஒரு குரல் வருவதை கேட்க முடிந்தது. என்னை ரொம்ப சித்திரவதை செய்யாதே. அதாவது இன்று என் மாமனார் மீண்டும் தன் மூச்சை பிடித்துக் கொண்டு கையை உயர்த்தினார். இப்போது இரவு நேரம் அல்ல, பகல் நேரம். நான் என் கைகளால் ஷாப்பிங் பைகளை பக்கத்தில் வைத்திருந்தேன். என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் இடையிலான உரையாடலை நான் முழு கவனத்துடன் கேட்க ஆரம்பித்தேன். என் மாமியார் சத்தமாக கத்திக் கொண்டிருந்தாள். நீ எனக்கு இப்படி செய்யக்கூடாது, என்னை மன்னித்து விடு, எவ்வளவு காலம் இதையெல்லாம் எனக்கு மீண்டும் மீண்டும் செய்வாய்? என் மாமியார் அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். என் மாமனார் என் மாமியாரை என்ன செய்கிறார் என்பதை பார்க்க நான் கதவு வழியாக எட்டி பார்த்தேன். இதை பார்த்ததும் என் இதயமே நடுங்கியது. என் மாமனார் என் மாமியாரின் முடியை வெட்டி கொண்டிருந்தார். அது என்னை நிறைய திகைக்க வைத்தது. ஆனால் அவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு பெண்ணின் தலைமுடி. எல்லோருடைய அழகும் அவர்களின் தலைமுடியில் தான் இருக்கிறது. என் மாமனார் ஒரு கையில் என் அத்தையின் வெட்டப்பட்ட முடியையும் மறுகையில் கத்தரிக்கோலையும் வைத்திருந்தார். இப்போது இதையெல்லாம் என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. அதனால் நான் அலறிக்கொண்டே அறைக்குள் சென்றேன். நான் அறைக்குள் சென்று என் மாமனாரிடம், மாமா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன்.
என் மாமனார் சொன்னார், பொறுமையுடன் இரு மருமகளே, உன் கோபத்தை விட இந்த தண்டனை மிக குறைவு என்று. இல்லை என்றால் உன் மாமியாரின் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். இதை சொல்லிவிட்டு என் மாமனார் அறையை விட்டு வெளியேறினார். நான் சென்று என் மாமியாரை விரைவாக கட்டிப்பிடித்தேன். அவள் நிறைய அழுது கொண்டிருந்தாள். நான் அவளிடம் என்ன நடக்கிறது, மாமா ஏன் உங்கள் முடியை வெட்டினார் என்று கேட்டேன். அவர் இதை தினமும் செய்வார்னு என் மாமியார் சொன்னாங்க. முதலில் அவர் என்னை அடிப்பார், அதன் பிறகு அவர் என் முடியை வெட்டுகிறார். இந்த மனிதன் மிகவும் கொடூரமானவன். அவர் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியும். நான் எதுவும் செய்யவில்லை. இந்த வீட்டை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. அதனால் தான் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் நிரபராதி, குற்றமற்றவள். அவர் உங்களுக்கு இப்படி செய்வதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்று நான் அவளிடம் கேட்டேன். என் மாமியார், மருமகளே, இந்த வீட்டில் எல்லோரும் தங்களை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். அதனால் தான் யாரும் யாருடைய விஷயங்களை பற்றியும் பேசுவதில்லை. ஏனென்றால் இந்த வீட்டில் உள்ள அனைவரும் என் இளைய மகனின் சம்பாத்தியத்தில் வாழ்கிறார்கள். இந்த வீட்டு மக்களிடம் நீ பேச முடியாது என்றாள். கவனமாக இரு. அதிலும் உன் மாமனார் ரொம்ப ஆபத்தான ஆளு. உன் கணவரிடம் எதுவும் சொல்லாதே, இல்லைன்னா அவர் என்னை கொன்று விடுவார்னு என் மாமியார் கட்டாயப்படுத்தி என்னை அறையில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு சொன்னாங்க. இனிமேல் நீ எங்க சண்டையில தலையிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது உனக்கு நல்லா இருக்காது. உனக்கு எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ உன் ரூமுக்கு போ. நான் அமைதியாக அவள் அறையை விட்டு வெளியே வந்தேன். என் மாமனார் என் மாமியாரை நன்றாக நடத்தவில்லை. என் மாமியார் ஒரு நல்ல பெண்மணி. அவள் இப்படி சித்திரவதை செய்யப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் என் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது என் மாமனாரை சந்தித்தேன். அவர் என்னை அழைத்து என்னை நிறுத்தி, ஒரு முறை நான் சொல்வதை கேள், நீ என்னை நம்ப மாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்றார். என் மாமனார் என்ன சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் என் அருகில் வந்து, நீ மிகவும் புத்திசாலி பெண் என்று எனக்கு தெரியும். என் மகனை போலவே நீயும் மிகவும் புத்திசாலி என்று கூறினார். நான் என் மாமனாரிடம் சொன்னேன், ஆனால் நீங்கள் அத்தையிடம் மிகவும் தவறு செய்கிறீர்கள். என் மாமனார், பொறு, நான் உனக்கு முழு கதையையும் விளக்குகிறேன். அப்போதுதான் நீ என்னை நம்ப முடியும். இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் நீ அறிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். அவர் தன் பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்து அதில் ஏதோ செய்ய ஆரம்பித்தார். பின்னர் அவர் சில புகைப்படங்களை மொபைலில் வைத்து என்னிடம் கொடுத்து, இதை பார். இதை பார்த்த பிறகு நீ செல்வாய். என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே. நான் ஒரு கெட்டவன் இல்லை என்று நம்பு என்று என் மாமனார் சொன்னார். ஆனால் அதை பார்த்த பிறகு என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் இன்னும் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று அவர் என் கையில் இருந்து மொபைலை பறித்தார். அவர் அதை பிடுங்கி தன்னிடமே வைத்துக் கொண்டார். இப்போது எனக்கு மிகுந்த பதற்றம் ஏற்பட்டது. இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நான் மன அழுத்தத்தில் இருந்தேன். அவள் என் அத்தை. நான் அவளை மிகவும் நேசித்தேன். ஏனென்றால் அவள் என்னை ஒருபோதும் மாமியார் போல நடத்தவில்லை. பின்னர் இந்த புகைப்படங்களை பற்றி நான் நிறைய யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எங்கும் அப்படி உணரவில்லை. என் மாமியார் இப்படித்தான் இருக்க முடியும். பின்னர் மறுநாள் வந்தது. நான் ஆச்சரியப்பட்டேன். என் மாமனார் என்னிடமும் என் மாமியாரிடமும் மிகவும் நன்றாக நடந்து கொண்டார். ஒருவேளை ஒரு பெண் மீது கையை உயர்த்தக்கூடாது என்பதை அவர் உணர்ந்திருக்கலாம்னு நான் நினைத்தேன். அவர்களுக்கிடையில் நிறைய அன்பை கண்டேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அது நன்றாக இருக்கிறது என்று நினைத்தேன். ஒருவருக்கொருவர் நீண்ட காலமாக அன்பு வைத்திருப்பது மிகவும் முக்கியம். என் மாமனார் என் மாமியாரிடம் எந்த தவறும் செய்யவில்லை. இப்போது நான் கவலையற்றவளாக இருந்தேன். இந்த பதற்றமும் என் மனதை விட்டு போய்விட்டது. நாட்கள் நன்றாக போய்கொண்டிருந்தன. ஒரு நாள் இரவு சுமார் 9 மணி. நான் என் வீட்டின் அறையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன். என் மாமனார் என் அறைக்குள் வருவதை கண்டேன். அவரை பார்த்ததும், என்ன மாமா, எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். பிறகு அவர் கூறினார், மருமகளே, நான் உனக்காக டீ தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் செய்து கொடுத்த டீ உன் மாமியாருக்கும் உன் கணவருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ வீட்டிற்கு வந்ததிலிருந்து இங்க யாரும் உன்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லைன்னு நான் நினைத்தேன். அதனால்தான் நான் உனக்கு டீ போட்டுட்டு வந்திருக்கிறேன். நீ குடிச்சிட்டு நான் பண்ணின டீ எப்படி இருக்குன்னு சொல்லு. என் மாமனார் மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தார். என் மாமனார் மீது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன்.
என் மாமனாருக்கு இவ்வளவு நாட்களாக என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் என் மாமியாரை போலவே என் மீதும் அன்பாக நடந்து கொண்டார். நான் அவர் கையில் இருந்து டீ கப்பை வாங்கி அவரிடம் நன்றி மாமா என்று சொன்னேன். பின்னர் நான் என் மாமாவிடம் சொன்னேன், டீ இப்போது கொஞ்சம் சூடாக இருக்கிறது. நான் அவ்வளவு சூடாக டீ குடிப்பதில்லை, அது ஆறியதும் குடிப்பேன். என் மாமனார், வேண்டாம் மருமகளே, என் முன்னாடியே குடி, நான் உன் வாயால பாராட்டுக்கள் கேட்கணும்னு சொன்னார். மாமா, நான் 2-3 கிளாஸ் தண்ணி குடிச்சேன், அதனால தான் என் வயிறு கொஞ்சம் ஊதிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல நீங்க வரும்போது என் டீ கப் காலியா இருக்கும். நான் இப்போதே உங்களை பாராட்டுகிறேன். அது நல்லதோ இல்லையோ, நீங்கள் என் தந்தையை போன்றவர். எந்த மகளும் தன் தந்தை கொடுத்த எதையும் பற்றி தவறாக பேசுவதில்லை. அவள் எப்போதும் அதை புகழ்வாள். என் மாமனார் சிரித்தார். அவர் என் தலையில் கை வைத்து, சரி, நான் கிளம்புகிறேன், மறக்காம டீயை குடிச்சிடு என்றார். நான் ஆம் என்று தலையசைத்தேன். அவர் சென்றவுடன் நான் எழுந்து டீ கப்பை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றேன். எனக்கு டீ குடிக்கவே பிடிக்காததால் டீயை தூக்கி எறிந்துவிட்டு கப்பை திரும்ப கொண்டு வந்து மேசையில் வைத்தேன். நான் இரவில் டீ குடித்தால் உணவை அதிகமாக ஜீரணிக்க முடியாது. அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். இதை என் மாமனாரிடம் சொல்ல முடியவில்லை. ஆனால் என் மாமனாரிடம் நிறைய மாற்றம் வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ரொம்ப நேரமாயிடுச்சு. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதனால டிவியை ஆஃப் பண்ணிட்டு அறையில் படுக்க கிளம்பினேன். ஆனால் இந்த நேரத்தில் யாரோ ஒருவரின் நிழல் என் அறையை நோக்கி வருவது போல் உணர்ந்தேன். நான் மிகவும் பயந்தேன். நான் கண்களை மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டேன். யாரோ கதவை திறந்தார்கள். ஒருவேளை என்னை பார்த்துவிட்டு மீண்டும் கதவை மூடினார்கள். என் அறைக்குள் யார் வந்தார்கள் என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் அறைக்கு வெளியே இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. வெளியே என்ன நடக்கிறது என்று பார்க்க அமைதியாக என் அறையை விட்டு வெளியே வந்தேன். என் மாமனார் என் மாமியாரை வாயில் கை வைத்து பிடித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். நான் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். இந்த வீட்டில் ஒரு அடித்தளம் இருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என் மாமியாரை அடித்தளத்திற்குள் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றார். நானும் திருட்டுத்தனமாக அவர்களை பின்தொடர ஆரம்பித்தேன். அடித்தளத்திற்குள் ஒரு சிறிய அறை இருப்பதை கண்டேன். என் மாமனார் என் மாமியாரை அறைக்குள் அழைத்து சென்றார். நான் அங்கே நின்று அவர்களின் உரையாடலை கேட்க ஆரம்பித்தேன். என் மாமனார் என் மாமியாரை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து ஒரு கயிற்றால் கட்டினார். அடித்தளத்தில் வேறு யாரோ ஒருவர் இருந்தார். என் மாமனார் கூட அவளிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு என் மாமனார் என் மாமியாரிடம் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா செல்வமும் உன் ஒரே மகனோடது. இதையெல்லாம் எனக்கு கொடுத்து என் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நாளுக்காக நான் பல வருடங்களாக காத்திருந்தேன். நான் இன்னைக்கு உன்னை இங்கேயே கொன்று புதைத்துவிட்டு எல்லோரிடமும் நீ உன் காதலனுடன் ஓடிவிட்டாய் என்று சொல்கிறேன். இப்போது சீக்கிரம் இந்த ஆவணங்களில் கையெழுத்திடு. அப்போதுதான் உன் மகனின் சொத்துக்கள் அனைத்தும் என் பெயருக்கு மாற்றப்படும் என்றார். என் மாமியார், நான் செத்தாலும் சாவேன், ஆனால் இது போன்ற எதையும் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்றார். இதெல்லாம் என் ஒரே மகன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம். என் மகன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் இருந்து உனக்கும் உன் அயோக்கிய பிள்ளைகளுக்கும் நான் என்ன கொடுக்க வேண்டும்? இத்தனை வருடங்களாக நீங்கள் அனுபவித்ததற்கு அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களை பற்றிய இந்த உண்மையை என் மகனிடமிருந்து மறைத்து விட்டேன். இப்போது என் மருமகளிடமிருந்தும் இந்த உண்மையை மறைக்க வேண்டும். என் மாமனார் என் மாமியாரின் முகத்தில் பலமாக அறைந்தார். இன்று நான் அவருடைய டீயில் தூக்க மாத்திரைகளை கலந்து அவளை மயக்கமடைய செய்துவிட்டேன் என்று சொன்னார். அவளுக்கு எதுவும் தெரியாது. காலையில் அவள் கண்களை திறக்கும் போது அவளுடைய மாமியார் தன் காதலனுடன் உறவில் இருப்பதை அவள் அறிந்து கொள்வாள். நான் அவளுக்கு காட்டிய புகைப்படங்களை நம்பி அவள் அவனுடன் ஓடிவிட்டாள் என்று நினைப்பாள். உண்மையில் அன்று என் மாமனார் தனது மொபைலில் எனக்கு காட்டிய புகைப்படங்கள் என் மாமியாரின் புகைப்படங்கள். அவை மிகவும் ஆபாசமான முறையில் இருந்தன. என் மாமனார் என் மாமியாருடன் சேர்ந்து எடுத்த அனைத்து புகைப்படங்களையும் என் மாமியார் மற்ற ஆண்களுடன் சேர்ந்து எடுத்ததாக என் மாமனார் எடிட் செய்திருந்தார். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஷயம் என்னவென்றால், உண்மையில் என் மாமனார் என் மாமியாரின் இரண்டாவது கணவர். என் கணவர் என் மாமியாரின் ஒரே மகன். என் மாமியார் திருமணம் செய்து கொண்ட போது அவர் விதவையானார். என் மாமியார் முதலில் திருமணம் செய்து கொண்டவர் ஒரு பெரிய பணக்காரர்.
அவர் இறப்பதற்கு முன்பு தனது சொத்துக்கள் அனைத்தையும் தனது வருங்கால குழந்தையின் பெயரால் விட்டு சென்றார். ஏனென்றால் என் மாமியாரின் முதல் கணவர் இறந்தபோது அவள் கர்ப்பமாக இருந்தாள். என் மாமியாரின் பெற்றோர் அவளை ஏற்கனவே நிறைய குழந்தைகளை பெற்ற இந்த பேராசைக்காரனுக்கு மறுமணம் செய்து வைத்தார்கள். என் மாமியார் தன் கணவரின் சொத்துக்கள் அனைத்தையும் வைத்திருந்தார். அதனால் தான் என் மாமியார் தனது ஒரே மகனுக்கு நல்ல கல்வியை கொடுத்து தனது கணவரின் தொழிலை மீண்டும் தொடங்க ஊக்குவித்தாள். அதே நேரத்தில் என் மாமியாரின் இரண்டாவது கணவரின் குழந்தைகள் இதை பெரிதும் பயன்படுத்தி கொண்டனர். அவர்களும் இவருடைய சொத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த மனிதர் தனது இரண்டாவது தந்தை என்பது என் கணவருக்கு தெரியாது. என் மாமியார் இந்த உண்மையை அவரிடமிருந்து மறைத்து விட்டார். ஏனென்றால் என் கணவர் கண்களை திறந்ததிலிருந்து என் மாமனாரை தனது தந்தையாக கருதினார். ஆனால் என் கணவர் வளர்ந்து தனது தந்தையின் தொழிலை மீண்டும் தொடங்கினார். அவர் தனது தொழிலை நிறைய விளம்பரப்படுத்தி நிறைய பணம் சம்பாதித்தார். பின்னர் இது என் மாமனாருக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய குழந்தைகள் யாரும் என் கணவருடன் போட்டியிட முடியாது. அவர்கள் என் கணவரின் சம்பாத்தியத்தில் வாழ்ந்து வந்தனர். என் கணவருடன் போட்டியிடும் திறன் கொண்ட குழந்தைகள் இல்லை. இதற்கு பிறகும் இவர்கள் அனைவரும் என் கணவரின் வீட்டில் வசித்து வந்தனர். அவர்கள் தங்கள் செலவுகளை அவர் கடினமாக சம்பாதித்த பணத்தில் இருந்து கவனித்துக் கொண்டனர். ஆனால் என் கணவர் தனது சம்பாத்தியத்தில் இருந்து எடுத்த அனைத்தையும் அவர் தனது தாயின் பெயரில் வைத்திருந்தார். என் மாமனார் இப்போது இந்த சொத்து முழுவதையும் தனது பெயருக்கு மாற்ற விரும்பினார். மேலும் எனது மாமியாரை தனது சொத்து முழுவதையும் தனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நீண்ட காலமாக மிரட்டி வந்தார். என் மாமனார் என் கணவர் முன்னாடி மிகவும் நல்ல முறையில் வாழ்ந்தார். ஏனென்றால் அவர் என் மாமியாரின் இரண்டாவது கணவர் என்பதையும் அவரது குழந்தைகளும் என் மாமியாரின் குழந்தைகள் அல்ல, என் மாமனாரின் குழந்தைகள் என்பதையும் என் கணவர் ஒருபோதும் அறியக்கூடாது என்று அவர் விரும்பினார். அவங்க முதல் மனைவியோட பிள்ளைகள் என்று என் கணவருக்கு தெரிந்தால் ஒரு காலம் கிசுகிசுக்க மாட்டார். என் கணவரோட மனசு எப்ப வேணாலும் மாறலாம். அப்போ அவங்க வீட்டை விட்டு துரத்தி விடலாம். அதனால என் மாமியாரிடம் கையெழுத்து போட சொல்லி அவளை கொலை செய்து விட்டு அவள் இறந்த பிறகு என் மாமியார் வேறு ஒருவருடன் உறவு வைத்திருப்பதாகவும் அவள் தன் காதலனுடன் ஓடிவிட்டதாகவும் எல்லோரிடமும் கூறுவார்கள். அறைக்குள் இருந்த 2 பேர் என் மாமனாரின் 2 மூத்த மகன்கள். அவர்கள் என் அத்தையை கொல்ல விரும்பினர். அவர்கள் அவளை அடித்தால் அவள் பயத்தில் சொத்தை அவர்கள் பெயருக்கு மாற்றி விடுவாள் என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இத்தனை வருடங்களாக இதையெல்லாம் பொறுத்து கொண்டு தன் மகனை கவனித்துக் கொண்ட என் மாமியாரின் பொறுமைக்கு நான் தலை வணங்குகிறேன். அவளையும் அவளின் மகன்களையும் நாசமாக்கும் எவருக்கும் நான் சொத்தை ஒப்படைக்க முடியாது. என் வாழ்க்கையில் இனி எந்த அடக்குமுறையையும் என்னால் பார்க்க முடியாது. அதனால் நான் ஒரு காரியத்தை செய்தேன். அப்போது நான் என் அறையில் படுத்துக்கொண்டு என் கணவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். என் மாமனார் அறைக்குள் வந்திருப்பதை புரிந்து கொண்டேன். நான் என் கணவரிடம் ஒரு மெசேஜ் மூலம் முழு விஷயத்தையும் சொன்னேன். என் கணவர் அதை நம்புவாரா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என் மாமனார் நடத்தை மாறத் தொடங்கிய போது ஏதோ தவறு இருப்பதாக நான் உணர்ந்ததால் அவர் இன்று என் அறைக்கு வந்து எனக்கு முதன் முறையாக டீ கொடுத்ததும் நான் அதை குடிக்காமல் கீழே ஊற்றினேன். என் கணவர் என் மெசேஜை படித்த போது அவரது பதில், நான் என் நண்பனை அனுப்புகிறேன், நீ அவன் உதவியை எடுத்துக்கொள், நான் இங்கிருந்து உடனே வீட்டிற்கு புறப்படுகிறேன் என்று சொன்னார். இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நான் என் தந்தையின் கைகளையும் அவரது அனைத்து குழந்தைகளையும் பிடித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்றுவேன். இந்த விஷயம் தவறாக இருந்தால் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி விவாகரத்து செய்து விடுவேன் என்றார். நான் என் கணவரிடம் சொன்னேன், நான் எதற்கும் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்கள் நண்பனை அனுப்புங்கள். நான் அடித்தளத்தின் படிக்கட்டுகளில் ஏறி வாசலுக்கு வந்தேன். நான் கதவை அடைந்த போது என் கணவரின் நண்பர் ஒருவர் வந்திருப்பதை கண்டேன். அவர் என் கணவரின் நண்பர் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு காவல் அதிகாரியாகவும் இருந்தார். ஏனென்றால் நான் உங்கள் அப்பா ஒவ்வொரு இரவும் உங்கள் அம்மாவை அடிப்பார், அவங்க முடியை வெட்டுவார்னு என் கணவரிடம் சொன்னேன். நீங்கள் நம்பவில்லை என்றால் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இன்றும் கூட நான் அதை உணர்கிறேன். நான் இரவில் தூங்கினேனா இல்லையா என்று அவர் பார்க்க வந்திருப்பதால் இன்றும் இதையெல்லாம் செய்ய போகிறார். நான் என் கணவரின் நண்பரை அடித்தளத்திற்கு அழைத்து சென்றிருந்தேன். என் மாமனாரும் அவரது மகன்களும் என் மாமியாரை அடித்து காயப்படுத்தி கையெழுத்திடுவதை அவர் தனது கண்களால் பார்த்தார்.
அப்போது என் மாமனாரும் அவரது 2 மகன்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மூவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். காலையானதும் என் கணவரின் நண்பர் என் கணவரை அழைத்து எல்லாவற்றையும் சொன்னார். உண்மை வெளிவந்து விட்டது. ஆனால் அவர் தன் தந்தை மற்றும் அவரது அனைத்து மகன்களும் மீதும் வழக்கு தொடர்ந்தார். என் மாமியாரும் நீதிமன்றத்தில் சாட்சியும் அளித்திருந்தாள். அதனால் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வந்தது. எங்கள் வீட்டில் முன்பு வசித்து வந்த என் மைத்துனர் மற்றும் மூத்த மைத்துனர் அனைவரும் எங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். இப்போது நாங்கள் இந்த பெரிய வீட்டில் தனியாக வசித்து மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். என் கணவர் இந்த வீட்டை விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டேன் என்று முடிவு செய்து விட்டார். அவர் இப்போது போக மாட்டார். அவர் எங்களுடன் வசிக்கிறார். இந்த நகரத்தில் தனது வேலையை செய்கிறார். சில சமயங்களில் சிலர் பணத்திற்காக மிகவும் தாழ்ந்து போகிறார்கள். அவர்கள் தங்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்து விடுகிறார்கள். என் மாமனார் என் மாமியாரை மிகவும் மோசமாக நடத்தினார். ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்டிருந்தால் அவர் மன்னிப்பு பெற தகுதியற்றவராக இருக்கலாம். ஏனென்றால் அவர் மிக பெரிய தவறை செய்ய போகிறார். அவர் என் மாமியாரை கொல்ல போகிறார். நான் அந்த மக்களை அந்த இடத்திலேயே பார்த்திருக்காவிட்டால் ஒருவேளை இந்த ரகசியம் வெளிப்பட்டிருக்காது. நானும் என் மாமியாரோடு இந்த வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பேன். நன்றி.